Hi friends, everyone. This is Saravanan W Universal Crown Director. இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி சண்டே. இன்னைக்கான அந்த ட்ரைனிங் வந்து வெஸ்டேஜில் வந்து நியூவா அச்சீவ் பண்ணவங்க பேச போறாங்க. இந்த பிசினஸ்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க உள்ள வரவங்க பெரும்பாலானோர் வந்து என்ன நினைக்கிறாங்க இந்த மீட்டிங்கை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்க தான் சம்பாதிப்பாங்க, புதுசா யார் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து உண்மையாலுமே வந்து வேற ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்கு. பட் ஆனா ஆஹ் அது மாதிரி வந்து வெஸ்டேஜ் கிடையாது அப்படிங்கறத வந்து மக்களுக்கு வந்து எப்படி புரியணும். நம்ம வந்து அதை கரெக்டா அவங்களுக்கு சரியா புரிய வைக்கணும். உண்மையாலுமே வந்து புதுசா ஜாயின் பண்றவங்களாலே சம்பாதிக்க முடியும். இங்க வந்து சீனியாரிட்டி முக்கியம் இல்ல, யார் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருக்காங்கிறது முக்கியம் இல்ல, யார் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஜாயின் பண்ணாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்ப ஜாயின் பண்ணாலும் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாலும் வேலை செஞ்சா நீங்க சம்பாதிக்கலாம், அவங்களாலே அச்சீவ் பண்ண முடியுங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு காட்டணும். ஓகேவா? சம்பாதிக்கிற இன்கம் ப்ரூஃப் எத்தனை பேரோடது போட்டாலும் சம்பாரிச்சுட்டு இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க. புதுசா யார் சம்பாதிக்கிறா? புதுசா ஜாயின் பண்ணவங்க சம்பாதிக்க வந்திருக்காங்களா? அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ண ட்ரைனிங் தான் சண்டே ட்ரைனிங். சண்டே ஒவ்வொரு வாரமும் புதுசா சம்பாதிக்க ஆரம்பிச்சவங்க, புதுசா பிரான்ச் டைரக்டர் அண்ட் எபோ குவாலிஃபை பண்ணவங்க தான் இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல பாருங்க, முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டா சம்பாதிக்கலாம், இல்லை நமக்கு கீழே பெரிய டீம் இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. நம்ம வேலை செஞ்சா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஓகேவா? நமக்கு கீழே எவ்வளவு லட்சம் பிவி வந்தாலும் காசு இங்க சம்பாதிக்க முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கம்பெனில எத்தனையோ பேர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களும் சம்பாதிக்க முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்க, லாஸ்ட் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, வருடங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறவங்களும் இந்த பிசினஸ்ல இருக்காங்க. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மத்தவங்க யார் எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அது நமக்கு வந்து எப்படி பண்றாங்களோ நமக்கு தெரியும். நம்ம இதுல வேலை செய்ய போறோமா, கண்டிப்பா நம்ம சம்பாதிக்க முடியும், அவ்வளவுதான். மத்தவங்க சம்பாரிச்சாங்களா, சம்பாதிக்கலையா, அவங்க ஏன் சம்பாதிக்க முடியல, அவங்க ஏன் அதுல சக்சஸ் பண்ண முடியலைன்னா அவங்க சரியா வேலை செய்யல. நீங்க வேலை செய்ய போறீங்களா? சம்பாதிக்கிறவங்கள பாருங்க, நீங்க சம்பாதிங்க, நீங்க வந்து இதுல அச்சீவ் பண்ணுங்க. ஏன்னா இங்க உள்ள ஜாயின் பண்றவங்கள விட ஜாயின் பண்றவங்க, உள்ள ஐடி போடுறவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, ஐடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வேலை செஞ்சாங்கன்னா எல்லாரும் சம்பாதிக்க முடியும். ஆனா எல்லாரும் வேலை செய்யறது இல்லையே, அது உங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஃப்ரீ ஐடி தான், அப்புறம் பாத்துக்கலாம், மெதுவா பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து பண்ணணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கும் ட்ரைனிங், அவங்களுக்கும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்றோம், கூப்பிடுறோம். ஆனா அவங்களுக்கு இதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. ஓகே, இதோட வேல்யூ தெரியலங்கும் போது அப்புறம் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம இந்த பிசினஸ் அவங்களுக்கு புரியும், அவங்க எடுத்து பண்ணுவாங்க. ஓகே, ஒரு காட்டுவாசி இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு மலை கிராமத்துல ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு காலுக்கடியில வந்து தங்கம் தங்கம் கிடக்குது. பக்கத்துல வந்து ஒரு கருங்கல் கிடக்குது, கல்லுங்கள்லாம் கிடக்குது. அப்ப அந்த காட்டுல வாழக்கூடிய அந்த காட்டுவாசி, அவருக்கு வெளி உலகமே தெரியாதவருக்கு தங்கத்தோட வேல்யூ தெரியுமா? தங்கம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த கல்லு வந்து ஒரு கல்லு, கருங்கல்லு கருப்பு கலர்ல இருக்கு. இது வந்து எல்லோ கலர்ல கோல்டு இருக்கு. அது ஒரு கல்லு, அது ஒரு மெட்டல், ஒரு இரும்பு கிடக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து அது ஒரு ஏதோ ஒரு ஒரு மெட்டலா தான் பார்ப்பாங்க. அது ஏதோ ஒரு கல்லு மாதிரி தான் நினைச்சுக்குவாங்க. ஓகேனா அதோட வேல்யூ தெரியாது. அவங்களுக்கு தெரியுமா? அந்த இத வந்து நம்ம வந்து வெளிய வித்தோம் அப்படின்னா, இதுக்கு நல்ல வேல்யூ இருக்கு. இத வச்சு நமக்கு வேணுங்கிற வசதி நம்ம எடுத்துக்க முடியும், செஞ்சுக்க முடியும். இதோட வேல்யூ அதிகம். இது நம்ம வச்சு இத நம்ம சரியா வந்து அ எடுத்து நம்ம வந்து அத எங்க விக்கணுமோ, எங்க அதுக்கு வேல்யூ இருக்கோ அங்க குடுத்தோம்னா, நமக்கு வேணுங்கிற அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அது என்ன, அதுக்கும் அந்த தங்கத்துக்கும் கல்லுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஓகேங்களா? அவங்களுக்கு அதோட வேல்யூவே புரியல. ஓகேங்களா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆ சரி, ஓகே. இப்ப இப்ப நீங்க இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு வந்து உங்க காலுக்கு அடியில வந்து ஒரு தங்க கட்டி கிடக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அத எடுத்து நம்ம வந்து அத சரியான இடத்துல நம்ம வந்து வித்தோம் அப்படின்னா, நமக்கான பணம் கிடைக்கும். அதோட வேல்யூ நமக்கு தெரியும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகேவா? அதோட வேல்யூ எப்படி உங்களுக்கு வேல்யூ தெரியுது? ஏன்னா தங்கம், ஆபரணம், தங்கம் விலை வந்து ஒவ்வொரு நாளும் ஏறிட்டு இருக்கு.
தங்கம் வந்து மக்கள் எல்லாருக்குமே அதுல ஆர்வம் இருக்கு. தங்கம் வந்து அஹ், ஒரு ப்ரீசியஸ் மெட்டல். அது வந்து ஒரு அரிய வகை அஹ், ஆபரணம். அது வந்து ஒரு மெட்டல். அதுக்கு வந்து வேல்யூ இருக்கு. அதை வச்சு ட்ரேட் பண்றாங்க. அது வந்து ஒரு வர்த்தக பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு வெளிநாட்டுல நீங்க வந்து வெளிநாட்டோட பணம் உங்களுக்கு வந்து அது என்னன்னே தெரியல அப்படின்னா, அது ஏதோ வந்து ஒரு பொம்மை காகிதமா தான் நீங்க பார்ப்பீங்க. வெளிநாட்டுல நீங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஸ்வீடன் நாட்டோட அ கரன்சி நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. இல்ல சுவிட்சர்லாந்தோட கரன்சி நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா? பார்த்ததில்ல. நாளைக்கு அங்க கீழ கிடக்குது அப்படின்னா, அது ஏதோ பொம்மை காசு ஏதோ வந்து ஸ்டிக்கர் ஏதோ கிடக்குது. ஏதோ வந்து பேப்பர் கிடக்குது. ஏதோ டிசைன் பேப்பர் கிடக்குது. ஏதோ காசு மாரி தெரியுது அப்படின்னு தான் பார்ப்பீங்க. அத எடுத்துட்டு போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? தெரியாது. அதே வந்து அந்த நாட்டு நபருக்கு அது தெரியும். எப்படி? அதோட வேல்யூ தெரிஞ்சா, அத நம்ம வந்து உணர முடியுங்க. வேல்யூ தெரியலன்னா, அத நம்ம உணரவே முடியாது. ஃபீல் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். அப்ப வெஸ்டேஜோட வேல்யூ இங்க யாருக்கு தெரியுதோ அவங்க பண்றாங்க. வெஸ்டேஜ் பண்ணா நம்ம லைஃப் மாறும். பணம் சம்பாரிக்கிறது வெளிய எவ்வளோ கஷ்டம். வேலையில இருந்தா நம்ம வாழ்க்கை மாறாது. வேலை நமக்கு அது மட்டுமே போதாது. நம்ம ஒரு சில வருடங்கள் தான் நம்ம வந்து வேலைய வச்சு ஓட்டிட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு நெறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். நமக்கு நெறைய தேவைகள் இருக்கும். அந்த வருமானம் பத்தாது. இதுலயே இருந்தோம்னா நம்ம வந்து வாழ்க்கை முன்னேறாது. வாழ்க்கை மாறாது. ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்ப வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைக்குது. இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. இதுல நம்ப பெரிய லெவல்ல சம்பாரிக்க முடியும். இதுல வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஒரு முதலீடும் இல்லாம, எந்த ஒரு டென்ஷன் இல்லாம, பிரஷர் இல்லாம நம்ம ஒரு பெரிய பிசினஸ் பண்ண முடியும் இதுல. பிசினஸ் பண்ணி கோடி கோடியா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிற அந்த விஷயத்த வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே இல்லாம இங்க அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு ரகசியம். அந்த வேல்யூ தெரிஞ்சவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? அப்ப எவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்க. எவ்வளோ பெரிய வேல்யூன்னு பாருங்க. உங்க காலுக்கடியில வந்து ஒரு செங்கல் சைஸ்ல வந்து ஒரு தங்க கட்டி கிடக்குது அப்படின்னா, என்ன பண்ணுவீங்க? அந்த செங்கல் சைஸ்ல இருக்கக்கூடிய தங்க கட்டி தாங்க வெஸ்டேஜ். ஆனா அதோட வேல்யூ இங்க யாருக்கு யாருக்கு தெரியுது? எத்தன பேருக்கு தெரியுது? நெவர். புரியவே மாட்டேங்குது. வெஸ்டேஜோட வேல்யூவே தெரிய மாட்டேங்குதே. அவ்ளோ பெரிய தங்க கட்டி கடந்துமே நீங்க அத கண்டுக்கிறதே இல்ல. அத சீண்டறதே கிடையாது. யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அத பயன்படுத்தணும், எடுக்கணும்னே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அது இருக்குமா? அது உண்மையா? அதுக்கு வேல்யூ இருக்கா? அத என்ன பண்றது? ஏன்னா உங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா? அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியல. ஆனா அதுக்கு உண்மையான வேல்யூ இருக்கு. தெரிஞ்சவங்க பயன்படுத்துறாங்க. தெரியாதவங்க விட்டுட்டு போறாங்க. அப்ப இந்த பிசினஸ்க்குள்ள ஜாயின் பண்றவங்க எல்லாரும் வந்து ஏதோ நெனச்சு ஜாயின் பண்றாங்க. பட் அதோட வேல்யூ உண்மையாலும் சரியா புரியாதனால, தெரியாதனால விட்டுட்டு வரோம். அது வேல்யூ தெரியணும், புரியணும் தான் நம்ம டெய்லி மீட்டிங் எடுக்கிறோம். டெய்லி வந்து மீட்டிங்ல மட்டும் உட்காருங்க. மீட்டிங்ல மட்டும் உங்க டீம் மெம்பர்ஸ உட்கார வைங்க. அதோட வேல்யூ தெரியும். அதோட வேல்யூவ புரிஞ்சுக்குவாங்க. மெதுவா இந்த பிசினஸ் அவங்களும் எடுத்து பண்ணுவாங்க. பிசினஸோட முழு வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. உண்மையாலும் இன்னைக்கு இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே, இது அந்த வெஸ்டேஜோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு அப்படின்னு கேட்டா வந்து பெரிய கேள்விக்குறி தான். ஒரு சிலருக்கு ஏதோ 10% வேல்யூ தெரியும். ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் வேல்யூ தெரியும். முழு வேல்யூ எத்தன பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப கம்மி. முழு வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க இந்நேரம் இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணியிருப்பீங்க. ஓடியிருப்பீங்க. மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு வேலை செய்வீங்க. நிக்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உழைச்சு நீங்க தூங்குறதுக்கு கூட வந்து யோசிப்பீங்க. எப்படி சாதிக்கலாம்? எப்படி என்ன பண்ணலாம்? அடுத்து எப்படி பண்ணலாம்? அப்படின்னு ஓடுவீங்க. அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குங்க. உங்க லைஃபே மாறுங்க. பணம் தாங்க எல்லாமே. பணம் இருந்தா எல்லாமே மாறும் உலகமே மாறும். நம்மள சுத்தி இருக்கக்கூடிய உலகமே மாறும். அந்த விஷயம் வந்து வெஸ்டேஜ்ல இருக்குங்கிறது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது? சரி, ஓகே, ஃபைன். இன்னைக்கு நான் பேசுறதுக்கு ஒரு சிலர நான் இன்வைட் பண்றேன்.